வெல்கம் டு ஜோலா கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்படி மீன் குழம்பு தளதளன்னு கொதிக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கா? இன்றைக்கி மீன் 2.5 கிலோ வாங்கிட்டு வந்தார். நான் குழம்புக்கு தனியாகவும், குழம்புல போடுற பீஸை தனியாகவும், வறுக்கிற பீஸை தனியாகவும் நான் பிரித்து வச்சுருக்கேன். வெட்டியே வாங்கிட்டு வந்துட்டார். நல்லா நைஸாக ஸ்லைஸ் போட்டு கொடுத்துருந்தான். இருந்தாலுமே இதை கழுவி உப்பு போட்டு உரசி இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆகிட்டு. நான் அதை க்ளீன் பண்ணிவிட்டு முதுகு வலி தாங்காமல் 1/2 மணி நேரம் படுத்து கிடந்திருக்கேன்னா பாருங்களேன். இதை முழு மீனாக வாங்கி கொண்டு வந்திருந்தாருன்னு வச்சிங்களேன், இதை நைட் சாப்பாட்டுக்கு தான் ஆகியிருக்கும், மதிய சாப்பாட்டுக்கு ஆகியிருக்காது. இன்றைக்கி நான் இதை எப்படி சமைச்சிருக்கேன்னு பார்ப்போம் வாங்க. இதெல்லாம் வயிறு பீஸு. இதில் ஒரு மாங்காய் போட்டு குழம்பு வச்சிடலாம், இதை வறுத்துடலாம். இப்போ நான் சாதம் வச்சுருக்கேன். நான் சின்ன வெங்காயம், மீன் குழம்புனாலே எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருக்கும். சின்ன வெங்காயம், மாங்காய், தலை, வயிறு பீஸு இதெல்லாம் போட்டு மீன் குழம்பு வச்சாச்சு. மீனை நான் வறுத்து வச்சுருக்கேன். பாதி பீஸை தேவையானதை ஃப்ரை பண்ணிட்டேன். மற்றதை நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இது நான் மீன் தலையை போட்டு நான் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.